to Geeta's Max class. TN syllabus, Tamil Nadu syllabus 10th standard Max first chapter relation and functions exercise 1.3 first sum பார்க்கலாம். Let f equal to x comma y belongs to capital N கொடுத்திருக்காங்க. capital N அப்படினா natural number அப்படினு சொல்லுவோம் and y equal to 2x அப்படினு சொல்லிருக்காங்க. Be a relation on N, find the domain, codomain and range. Is this relation a function அப்படினு கேட்டிருக்காங்க. இந்த relation ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கற क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் போலாம் வாங்க. இப்போ சொல்யூஷன்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க அந்த செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்க அந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். x, y such that x, y belongs to capital N கொடுத்திருக்காங்க and y equal to 2x அப்படினு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படினா எக்ஸுக்கு வந்து இங்கே வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நேச்சுரல் நம்பரில் ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு கொடுக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு 2 into 1 அப்படின்னு கிடைக்கும். 2 1 is 2. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 2 2s are 4 அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு வந்து 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா y ஈக்குவல் டு 2 3s are 6 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் தென் x ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 2 4s are 8 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. x ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்கும்போது y ஈக்குவல் டு 2 5s are 10 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறதுனால அந்த செட் 2 sets having no end, அதனால நம்ம வந்து எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒய் வேல்யூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுடலாம். அப்போ தான் உங்களால் வந்து இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த ஆரோ டயக்ராம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், இதில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ 9 10 அப் டு எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒய்க்கு வந்து 1 2 3 இதுவும் வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர் தான், அதனால் நம்ம வந்து அப்படி டிட்டோ போட்டு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் தான், ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் என் தான். இப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் நம்ம வந்து ரிலேஷன் முதல்ல எழுதிக்கலாம். ரிலேஷன் வந்து எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் மேப்பிங் பண்ணிடலாம். எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுக்கும்போது நமக்கு ஒய்க்கு ரிசல்ட் என்ன கிடச்சிதுன்னா 2ன்னு கிடச்சிது. 2ன்னு கொடுக்கும்போது 4 கிடச்சிது. 3ன்னு கொடுக்கும்போது 6ங்கிற ரிசல்ட் கிடச்சிது. 4ங்கிறப்ப 8 அண்ட் தென் 5ங்கிறப்ப உங்களுக்கு 10ங்கிற ரிசல்ட் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிங் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. டொமைன் கோடொமைன் ரேஞ்ச். டொமைன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே கொடுத்துருக்க எக்ஸோட ஃபஸ்ட்டு செட் இருக்கு இல்லைங்களா, அதான் நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 2 3 4 5 அப் டு எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர் தான் இருக்கும். அடுத்து கோடொமைன் அப்படிங்கிறது கோடொமைன் ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப் டு எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து நமக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு இங்கே நமக்கு வந்த ரிசல்ட் இருந்தது இல்லைங்களா, 2 4 6 8 10 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருந்ததில் இந்த வேல்யூஸை தான் நம்ம வந்து வர ரிசல்ட் அதுதான் நம்ம வந்து நம்ம வந்த ஆன்சர்ஸை தான் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். 2 4 6 8 10 அப் டு எக்ஸெட்ரா வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து நமக்கு வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஸ் திஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ் எக்ஸுக்கு கொடுக்கும்போதும் நமக்கு ஒய் வந்து டிஃப்ரெண்ட் அதாவது யூனிக் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் ஒவ்வொரு ஒய் வேல்யூ கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக இது ஃபங்க்ஷன் தான். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஸ் திஸ் ரிலேஷன் ஃபார்ம்ஸ் எ ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணும். எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன்னு சொன்னாலும் ஓகே தான். ஃபார்ம் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் என்ன ரீசன் சொல்லுவோம், எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஆர் டொமைன் எழுதிக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஹேஸ் எ யூனிக் இமேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான் இந்த சம்மு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா லிட் எக்ஸ் ஈக்குவல் டு
3 4 6 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் கேபிட்டல் எக்ஸ் டு என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கேபிட்டல் எக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து இங்கே என்னங்கிறது நேச்சுரல் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறதா கொஷின். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. சொல்யூஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கோங்க. கேபிட்டல் எக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3 4 6 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுக்கணும். அப்போ ஒய் என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கோம் இங்கே ஒய்க்கு பதிலாக. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 + 1 10ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16 + 1 17ங்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு 6 அப்படின்னு கொடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 6 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்குது. அப்போ 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 6 ஸ்கொயர் பண்ணால் 36 + 1 நமக்கு 37 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம 8 கொடுக்கணும். 8 கொடுத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான். அப்போ 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 64 + 1 65 அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு இதுக்கு வந்து ஏரோ டயக்ராம் போட்டுடலாம். ஏரோ டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து இதில் வந்து கேபிட்டல் எக்ஸ் எடுத்துக்கிறோம், இங்கே கேபிட்டல் என். இது வந்து கேபிட்டல் எக்ஸிலேருந்து என்னுக்குன்னு சொன்னதுனால இங்கே ஒய்க்கு பதிலாக நம்ம கேபிட்டல் என் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து 3 4 6 8 அப்படிங்கிற எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்தோம். அப்போ நமக்கு இங்கே நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறதுனால 1 2 3 4 5 அப் டு எக்ஸெட்ரா இங்கே வந்து நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். அதனால் நமக்கு தேவையான வேல்யூஸ் மட்டும் டிட்டோ போட்டு எக்ஸெட்ரா போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ 10 17 அப் டு எக்ஸெட்ரா 37 அப் டு எக்ஸெட்ரா 65 அப்படியே நமக்கு வந்து ஆன்சர் வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப்பிங் பண்ணிடுங்க. 3 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா 10 அப்படிங்கிற ரிசல்ட் கிடச்சிது. அடுத்து 4 அப்படிங்கிறப்ப 17ம் 6 அப்படிங்கிறப்ப 37ம் 8 அப்படிங்கிறப்ப 65 அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிது. இப்போ இதை வந்து நம்ம ரிலேஷன் அப்படின்னு எழுதியாச்சு. எக்ஸ் டு என், கேபிட்டல் எக்ஸ் டு கேபிட்டல் என். இப்போ நம்ம வந்து இந்த ரிலேஷனில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எவ்ரி அதே தான் எழுதுவோம். லாஸ்ட் சம்மில் எழுதின மாதிரி ஃபார் எவ்ரி x belongs to x capital X has unique image in capital N. அதாவது நேச்சுரல் நம்பரில் யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால கேபிட்டல் N. therefore this relation is a function. இந்த ரிலேஷன் நம்ம வந்து என்னன்னு சொல்லிடலாம், இஸ் a ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் நம்ம எக்ஸ் வேல்யூஸ் கொடுக்கும்போதும் நமக்கு ஒய் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அதாவது யூனிக், அதாவது ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு வேறு ஆன்சர்ஸ் வந்து ஒன்று தான் கிடச்சிது. அதனால் நம்ம இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் வீடியோஸும் வியூ ஆகும். தேங்க்யூ.